பிரச்சனை வந்தாலும் தைரியமா எதிர்த்து நிக்கிறாளே. அதான் என் செல்லம். அவகிட்ட எனக்கு பிடிச்சதே அவளோட இந்த தன்னம்பிக்கை தான். சரியான அழுத்தக்காரியா இருப்பா போல இருக்கு. அக்கா, கல்யாணத்துக்கு பார்சலா ரெடிக்கா? ஆமா, என்னது இது? நானும் அதே தான் கேட்கணும்னு நினைச்சேன். என்னது அது? அது மாப்பிளைக்கு கல்யாண பரிசு. நாசமா போச்சு. நம்மள கல்யாணத்தை நிறுத்த வந்தோமா இல்லைன்னா நடத்தி வைக்க வந்தோமா? யோ பாட்டுவாதி, எங்க கூட இவ்வளவு நாளும் பழகியும் எங்களை நீ இன்னும் புரிஞ்சுக்கலையே. நீ இன்னும் சங்கீத மாஸ்டராவே இருக்க. எங்க மாஸ்டர் பிளான் புரிஞ்சுக்க உனக்கு இன்னும் நாள் ஆகும். இது அன்பு பரிசு இல்லையா, கிச்சாவை பரலோகத்துக்கு அனுப்ப ஆயுத பரிசு. புரியுதா? பந்தோபஸ்துக்கு இங்க போலீஸ் ஏற்பாடெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா? போலீஸ் வரதுக்குள்ள நம்ம காரியத்தை கச்சிதமா முடிச்சு கிளம்புவோம். கவலைப்படாதீங்க, உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. எழுந்திருக்காதீங்க. வயிற்றுல 18 தையல் போட்டிருக்கு. நீங்க அவசரப்பட்டா தையல் எல்லாம் பிரிஞ்சு போயிடும். அப்புறம் உங்க உயிருக்கே ஆபத்தா போயிடும். நர்ஸ், நான் எத்தனை நாளா இங்க? 3 நாளா நீங்க மயக்கமா இருந்தீங்க. அம்மா, என்ன யார் இங்க அட்மிட் பண்ணா? நீங்க ரொம்ப பேசக்கூடாது சார். உங்க வயிற்றுல பாட்டிலால குத்தி இருக்காங்க. நீங்க ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கீங்க. 5 நிமிஷம் லேட்டா இருந்தா கூட உங்களை காப்பாத்தி இருக்க முடியாது. ப்ளீஸ் சொல்லுங்க, யார் என்ன கூட்டிட்டு வந்து இங்க அட்மிட் பண்ணது? உங்க வைஃப் தான். என் வைஃபா? ரோஜாவா? என்ன பாட்டிலால குத்துனது அவளுக்கு எப்படி தெரியும்? ரோஜா எங்க? என்ன சார் உளறீங்க? அடிபட்டதுல மூளையே கலங்கி போச்சா? உங்க வைஃப் பேர் கூட மறந்து போச்சா? உங்க வைஃப் பேரு ரோஜா இல்ல சார், ஸ்னேகா. ஸ்னேகா சார். ஸ்னேகாவா? என்ன சொல்றீங்க? உங்களை கொண்டு வந்து அட்மிட் பண்ணவங்க அப்படிதான் சொன்னாங்க. மகேஷோட வைஃப் ஸ்னேகான்னு உங்க ஆபரேஷன் பேப்பர்ல சைன் பண்ணிருக்காங்க. அப்புறம் தான் ஆபரேஷனே நடந்துச்சு. ஸ்னேகாவா? ஆமா சார். அவங்க மட்டும் காப்பாத்தலைன்னா உங்க உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும். நல்லா தெரியுமா? ஸ்னேகா தானா? என்ன சார் நீங்க? உங்களை கொண்டு வந்து சேர்த்ததுல அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரத்தம். டாக்டர் என் புருஷன் உயிரை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அழுதாங்க. அவங்க அழுவுறத பார்த்து பரிதாபப்பட்டுதா டாக்டர் போலீஸ் கேஸ் கூட ஃபைல் பண்ணாம உங்களை அட்மிட் பண்ணாரு. உங்க மேல ரொம்ப பாசம் உள்ள மனைவி சார். அப்படி ஒரு மனைவி கிடைக்க நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் சார். ஸ்னேகாவை என் உயிரை காப்பாத்துறது. நர்ஸ், இப்போ ஸ்னேகா எங்க? தெரியல. உங்களை அட்மிட் பண்ண மறுநாள்ல இருந்து அவங்க வரல. யாரோ கிச்சான்னு ஒரு ஆள் வந்தான். உங்க எதிரின்னு சொன்னான். நர்ஸ், கிச்சாவை கூப்பிடுங்க. கிச்சா எங்க? அவரே இப்ப வரதில்லை சார். ஒரு நிமிஷம் இருங்க. சார், நீங்க கண்ணு முழிச்சா இந்த பைய உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இந்த பையில உங்களுக்கு Dress, கொஞ்சம் பணம் இருக்குதான். அவர் இனிமே வரமாட்டாராம். அவருக்கு இன்னைக்கு கல்யாணமா. அம்மா, இன்னைக்கு டேட் என்ன? நவம்பர் 8. நவம்பர் 8ஆ? மேகா வீட்டுல பிரியான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பிரியாவுக்கும் கிச்சாவுக்கும் கல்யாணம் சொல்லி தான் பத்திரிக்கை அடிக்க போறாங்க. ஆனா கல்யாண மண்டபத்துல கடைசி நேரத்துல ஏதோ கோல்மால் நடக்க போகுது. அது என்னன்னு தான் தெரியல. அந்த கலாட்டாவில் ஸ்னேகா கல்யாண பொண்ணா மாறுவா. கிச்சா அவங்கள்ட்ட தாலியை கட்டும். இதான் அவங்க பிளான். இன்னைக்கு ஸ்னேகாக்கு கல்யாணம்.
என்ன சார் வளர்றீங்க? இன்னைக்கு ஸ்னேகாக்கு கல்யாணம். ஸ்னேகா உங்க ஒய்ஃப், அவங்க கர்ப்பமா வேற இருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணமா? ஐயோ நர்ஸ், இப்ப டைம் என்ன? 8 மணி சார். 8 மணியா? 7 to 9 முகூர்த்தம். ஸ்னேகாக்கு கல்யாணம். சார், உங்க மண்டையில அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் ஏதேதோ வளர்றீங்க. பேசாம படுங்க சார். நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். நான் முதல்ல டாக்டரை கூப்பிடுறேன். ஸ்னேகாவை என் உயிரை காப்பாத்திருக்கா. ஸ்னேகாக்கு இன்னைக்கு கல்யாணம். பன்னீர் அண்ணா எங்க போயிட்டாரு? என்னம்மா ஸ்னேகா, ஒன்னா கூட்டின்னு வாமா. அவ கூறப்படவே கட்ட போயிருக்கா. கூறப்புடவை கட்ட போயிருக்காளா இல்ல கூறப்புடவை நெய்ய போயிருக்காளா? இவ்வளோ நேரம் ஆறுது, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சுமா. சீக்கிரம் கூட்டிட்டு வா. பிரமாதமா இருக்கு கிச்சா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. நிஜமா தாண்டா சொல்றேன். ஸ்னேகா, வீரலட்சுமி, கிருஷ்ணா மாஸ்டர், ரத்னசாமி, நலசிவம் எல்லாம் வந்திருக்காங்க. வந்தா என்ன? எந்த காரணத்துக்காகவும் உன் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. நீ பேசாம போய் மனவரையில உட்காரு. சத்தியமா? ஆரம்பிச்சிட்டேன் உன் வேலைய. அதான் எந்த காரணத்துக்காகவும் உன் கல்யாணம் நிக்காதுன்னு சத்தியம் பண்ணிருக்கேன்ல. நீ பேசாம போய் உட்காரு மனவரையில. நான் போய் பிரியாவை கூட்டின்னு வரேன். பிரியா, என்ன பொண்ணு இவ? அதுவுக்கு தாப்பால் போடாம ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது. பிரியா, பிரியா, பிரியா. ஐயோ, கூறப்படுவ கூட கட்டல. இது என்ன பேப்பர்? அன்புள்ள ஸ்னேகா அக்காவுக்கு பிரியா எழுதுவது. அக்கா, என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. அக்கா, நான் இந்த கல்யாணத்தை செஞ்சுக்க முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர். ஆமாக்கா, என் புருஷன் பேரு பன்னீர். ஆமாக்கா, நீங்க நினைக்கிற ஆட்டோ டிரைவர் பன்னீர் தான் என் கணவர். மண்டபா, இது என்ன சோதனை? பன்னீர் பிரியாவோட புருஷனா? கேட்கலாம். அக்கா, மத்தவங்களுக்கு வெளிச்சத்தை தரும் மெழுகுவத்தி தன்னைத்தானே எரிச்சுக்கும். அதே மாதிரி நீங்களும் மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களை நீங்களே எரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கும் சந்தோஷத்தை தரல. நீங்க உருகி எரியறத பாக்குற எங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கல. அதனால நானும் என் கணவர் பன்னீரும் வேறு சிலவரோட உதவியோட போட்ட திட்டம் தான் இந்த கல்யாண நாடகம். நாடகமா? நீங்களும் கிச்சாவும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும். மற்ற பெண்கள் மாதிரி நீங்களும் புருஷன், புள்ள, குழந்தை குட்டின்னு வாழணும். அதுதான் எங்களுக்கு வேணும். அதான் எங்க குறிக்கோள்.
அதுக்காக தான் நான் கிச்சாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நாடகம். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி உங்களை மனமேடு வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தலன்னா காலம் பூரா நீங்க மகேஷியை நம்பி ஏமாந்து போய் நிப்பீங்க. தயவு செஞ்சு மகேஷை நம்பாதீங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்திடாம கிச்சாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்குங்க. கிச்சாவோட கல்யாணம் நிக்க கூடாது. உங்க சத்தியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிச்சாவோட மனசு நொறுங்கி போகாம இருக்கிறது இப்போ உங்க கையில தான் இருக்கு. பழசி எல்லாம் மறந்துட்டு வேற எதையும் யோசிக்காம கிச்சாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். என்னையும் பன்னீரையும் தேடாதீங்க. நீங்க இந்த லெட்டர் படிக்கும் போது நாங்க உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிருப்போம். உங்க நல்லதுக்காக, உங்க எதிர்காலத்துக்காக தான் இதை செய்யணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு எங்களை மன்னிச்சிடுங்க. அன்புடன் பிரியா, பன்னீர். சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்திட்டியே. உன்னை நம்பி கிச்சாவுக்கு சத்தியம் பண்ண என்ன இப்படி கழுத்தறுத்துட்டியே. கிச்சா மனசுல தேவையில்லாம கல்யாண ஆசையை வளர்த்துட்ட. ஐயோ, இந்த கல்யாணம் நிக்காதுன்னு நான் பல தடவை அவனுக்கு சத்தியம் பண்ணி தொலைச்சிட்டேன். என்ன பண்ணுவேன்? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. ஐயர் பொண்ணை கூப்பிடுறாங்க. பொண்ணா? சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க, ஐயர் கூப்பிடுறாரு. சந்தோஷத்துல நான் எப்படி கெடுப்பேன்? உன் கனவுகளை எல்லாம் நான் எப்படி கலைப்பேன்? ஐயோ, எல்லாத்துக்கும் நான் காரணமாயிட்டேனே. பெருமாளே, வாமா வாமா. மாமா, இதான் கரெக்ட் அட்ரஸா? ஷூரா? தீவிரமா விசாரிச்சதுல இந்த அட்ரஸ் தாமா கொடுத்தாங்க. இதுதான் பிரியாவுடைய அப்பா அம்மா வீடா இருக்கணும். இதுதான் நம்முடைய கடைசி முயற்சி. இருக்கிறாங்களா இல்ல கல்யாணத்துக்கு போயிருக்காங்களான்னு தெரியல. ஐயோ, அங்க முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுங்க. என்னங்க என்னங்க? யார் நீங்க? என்ன வேணும்? நீங்க தான் பிரியாவோட அப்பா அம்மாவா? பிரியாவா? நீங்க? நாங்க பிரியாவுக்கு வேண்டப்பட்டவங்க. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. நீங்க தானே பிரியாவுடைய அப்பா அம்மா? பிரியாவா? அது யாரு? அப்படியா? என் கூட கொஞ்சம் வரீங்களா? அப்படியே கார்ல ஏறி போய் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துரும். ஐயோ, என்னங்க போலீஸ் அது இதுன்னு பயமுறுத்துறீங்க? ஐயோ மாமா, இந்த நேரத்துல போய் போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு வேலை நடக்குமா? தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. நீங்க ஒன்னும் சும்மா சொல்ல வேண்டாங்க. இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுட்டு சொல்லுங்க. புடிங்க. உங்களுக்கு என்னங்க தெரியணும்? அங்க உங்க பொண்ணு பிரியாவுக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்குது. நீங்க ரெண்டு பேரும் ஏன் போல? சார், பிரியாவோட ஒரிஜினல் அப்பா அம்மா நாங்க இல்ல. நடிக்க சொன்னாங்க, நடிச்சோம்.
பிரியா யாரு? அவ ஆட்டோக்கார பன்னீரோட பொண்டாட்டிங்க. என்னது பிரியா பன்னீரோட பொண்டாட்டியா? அப்ப எதுக்கு அவ கிச்சாவை கல்யாணம் பண்ணிக்கணும்? ஒரிஜினல் கல்யாணம் கிச்சாவுக்கும் பிரியாவுக்கும் இல்லைங்க. அப்போ ஒரிஜினல் கல்யாணம் ஸ்னேகாவுக்கு நடக்க போகுது. கல்யாணம் ரகசியமா நடக்க போகுதுங்க. யார் மாப்பிள? கிச்சாவா? அது தெரியாதுங்க. அந்த ஸ்னேகா கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தா. அவன் மனசை மாத்துறதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஏதோ நாடகம் போட்டாங்க. அதுக்காக எங்களுக்கு காசு கொடுத்து நடிக்க சொன்னாங்க. நடிச்சோம். கடைசி நிமிஷத்துல மண்டபத்துல ஏதோ குழப்பமாயி ஸ்னேகா கழுத்துல வேற யாரோ தாலி கட்டுற மாதிரி ஏற்பாடு. யாரு மாப்பிள்ளைன்னு எங்களுக்கு தெரியாது. சத்தியமா தெரியாது சார். ஸ்னேகாவுக்கு கல்யாணமா? மை காட். அப்போ மாப்பிள்ளை மாமா, நான் என்ன நினைக்கிறேன்னா, புரியுதுமா? மகேஷ் தான் மாப்பிள. ஐயோ ராஸ்கல் ஸ்னேகாவோட சண்டை போடுற மாதிரி நடிச்சிருக்காமா. மகேஷும் ஸ்னேகாவும் சேர்ந்து நம்மளை ஏமாத்தி இருக்காங்க. கிச்சியா பிரியா கல்யாணம் மாதிரி நாடகம் ஆடி கடைசி நேரத்துல மகேஷும் ஸ்னேகாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ரகசிய ஏற்பாடுமா இது? அதான் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன் மாமா. மகேஷ் வேற 2 நாளா காணோம். ஆனா மகேஷ காணோன்னு அன்னைக்கு ஸ்னேகாவே போன் பண்ணி விசாரிச்சாடமா. எல்லாம் ஒரு டிராமா தான் மாமா. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு நடிச்சிருக்காங்க. இல்லனா டெல்லிக்கு போறேன்னு சொல்லிட்டு போன மகேஷ் எங்க காணாம போனாரு? கரெக்ட்மா. அந்த ஸ்னேகா மகேஷ் துணைக்கு இருக்கிறான்ற தைரியத்துல தான் தலைக்கால் தெரியாம ஆடி இருக்கா. இல்லட்டா கல்யாணத்தை நிறுத்தி பாருன்னு உங்ககிட்டயே சேலஞ்ச் பண்ணிருப்பாளா? ஐயோ மாமா, மணி இப்பவே 8 மாமா. 7:09 முகூர்த்தம். மகேஷ் எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இருமா நீ இங்கேயே பதற ஆரம்பிக்காத. இன்னும் நேரம் இருக்குது, போய் கல்யாணத்தை நிறுத்திடலாம். நன்றிங்க, வாமா வா. நீங்களா? சிவ பூஜையில கரடி புகுந்த மாதிரி உங்களை கல்யாணத்துக்கு யார் கூப்பிட்டது? உங்களை யாருக்கு வர சொன்னது? நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? திருட்டு கல்யாணம் பண்றவன் தான் பயப்படுவான். மாமா, இவர்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? வாங்க போலாம். அப்படியாம்மா? இத்தனை நாளா அங்கிள் அங்கிள்னு பாசமழை பொழிஞ்சதெல்லாம் மறந்து போச்சா? இதாம்மா உலகம். கல்யாணத்துக்கு வந்தோமா, வாழ்த்து சொன்னோமா, அச்சதை போட்டோமான்னு கிளம்பிக்கிட்டே இருக்கணும். யோ, நாங்க ஒண்ணும் இங்க அச்சதை போட வரல. சில பேருக்கு வாய்க்கரிசி போட வந்திருக்கோம். ஏய் ராஜசேகர், கல்யாணத்துல ஏதாவது கலாட்டா பண்ண உன் கைய காலை உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. நீ என் கை காலை உடைச்சிருவியா? என் கை காலை உடைச்சிருவான்னு கேக்குற? நாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் போறோம். நான் உன் மண்டையை உடைக்காம திரும்ப போக மாட்டேன். நான் பேசிட்டே இருக்கேன். விடுங்க அங்கிள், விடுங்க. மாமா, துஷ்டர்களை கண்டா தூர விலகின்னு சொல்லுவாங்க. நீங்க வாங்க போலாம், வாங்க. இது வந்துட்டாலே பிரச்சனை இனிமே ஆரம்பிச்சிடும். எஸ் 7 மணி ஏன் வரல? இந்த பன்னீர் வேற எங்க போயிட்டான்? சொக்கலிங்க சர்வர் ஆளை காணுமே. பூரா இங்கதாமா இருக்கு. அப்ப மகேஷ் நிச்சயமா இங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். மாமா, மணமேடையில கிச்சா உட்கார்ந்திருக்கா. அவன்தாமா மகேஷ் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பான். இனிமேதான் ஆள் மாறாட்டமே நடக்க போகுது போல இருக்கு. சரிங்க மாமா, நீங்க போய் மகேஷை தேடுங்க. நான் அந்த ஸ்னேகா எங்க இருக்கான்னு பார்த்தேன். உண்டு இல்ல நான் கேடுறேன். அம்மாடி, நீ தனியா போகாத. மகேஷ் ஸ்னேகா கூட தான் ஒளிஞ்சிட்டு இருப்பான். நானும் கூட வரவா, போய் பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? மணப்பொண்ணு ரூம் தான் எங்க இருக்குன்னு தெரியல. வாமா, இந்த பக்கம் போய் பார்க்கலாம்.
சார் என்ன பண்றீங்க? இல்ல நர்ஸ், நான் உடனடியா போய் ஆகணும். எங்க போறீங்க நீங்க? சார் சொன்னா கேளுங்க சார், அமைதியா இருங்க சார். இப்படி உணர்ச்சி வசப்படக்கூடாது. டாக்டர் திட்டுவாரு சார். மணி இல்ல டாக்டர் நர்ஸ், கூப்பிடு. என்ன தடுக்காதீங்க ப்ளீஸ். நான் உடனடியா போய் சார் ஆகணும். சார் ப்ளீஸ் சார். நர்ஸ், என்ன தடுக்காதீங்க. போகாதீங்க சார். சார் No. ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க சார். என்ன சார், என்ன பிரச்சனைங்க? எங்க கிளம்பிட்டீங்க? ப்ளீஸ் என்ன உடனடியா டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. நான் போய் ஆகணும் ப்ளீஸ். வாட் நான்சென்ஸ்? நீங்க என்ன சொல்றீங்க? உங்க வயித்துல 18 தையல் போட்டிருக்கு. நீங்க எழுந்து நடமாடினா தையல்லாம் பிரிஞ்சிடும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல டாக்டர். நான் போய் ஆகணும். இதான் டாக்டர், இதுல என் அட்ரஸ் இருக்கு. ஹாஸ்பிட்டல் பில்ஸ் எல்லாம் இங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுல ஃபோன் நம்பர் கூட இருக்கு. நான் வரேன். சார், நாங்க பணத்தை கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஆனா உங்களை இப்ப டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. ஐயோ டாக்டர், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு எஸ்ஏக்கு கல்யாணம். நான் அந்த கல்யாணத்துக்கு போய் ஆகணும். நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கீங்க சார். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. வயித்துல தையல் போட்டிருக்கு. தையல் பிரிஞ்சா உயிருக்கே ஆபத்து. ஏன் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்ல டாக்டர். நான் அந்த கல்யாணத்துக்கு போய் ஆகணும். ப்ளீஸ் என்ன அலோவ் பண்ணு. அப்படி என்ன சார் பெரிய கல்யாணம்? நீங்க இந்த கல்யாணத்துக்கு போகலன்னா தலை முடியுமா, இல்ல இந்த கல்யாணம் தான் நின்று போயிடுமா? ஆமா டாக்டர், நான் போலனா அந்த கல்யாணம் நடக்காது. ஏன் ஏன் கேக்குறீங்களா டாக்டர்? நான் தான் கல்யாணம் மாப்பிள்ள. நான் தான் போய் ஸ்னேகா கழுத்துல தாலி கட்டணும். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். சார், சொன்னா கேளுங்க சார். ப்ளீஸ் என்ன தடுக்காதீங்க ப்ளீஸ். வெரி பேட். சார் ரோஜா எதுக்கு இங்க வந்தா? ரோஜாக்கும் பத்திரிக்கை வச்சிருப்பாங்க. என்ன உளற? இவளுக்கு பத்திரிக்கை வச்சா ஸ்னேகா தான் தலையிலே மண்ணை வரி போட்டுக்கிறான்னு அர்த்தம். பத்திரிக்கை வைக்காமலே இவ கல்யாணத்துக்கு வந்திருப்பா. வெக்கம் கட்டவன். நம்மளுக்கு கூட தான் வெக்கம் இல்லை. நம்ம மட்டும் ஸ்னேகா பத்திரிக்கை போட்டாங்க. இங்க பாருங்க, அவ வெக்கம் கட்டவனா நம்மளாம வெக்கம் கட்டவங்க தான். பாகவதரே, நீ என்ன கட்சி ஓய்? இங்க பாருங்கம்மா, நான் ஒன்றும் பாகவதர் இல்லை. பாடகர் கிருஷ்ணா. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி விடுங்க, நமக்குள்ள சண்டை இருக்கக்கூடாது, சமாதானமா இருக்கணும். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. கடவுள், யாரு இவரு? இந்த ஆளு பேரு தான் சொக்கலிங்கம். ஸ்னேகாவும் கிச்சாவும் இந்த ஆளு இருக்கிற தைரியத்துல தான் ஆடுறாங்க. டேய் கோபாலே, அந்த ஆளை நல்லா பார்த்து வச்சுக்கடா. நேரம் கிடைக்கும் போது போட்டி தள்ளு. என்ன? சரிக்கா. கிச்சா சார், வந்துட்டேனா? வந்துட்டேன், தைரியமா இரு. இப்பதான் என் பிராணம் வந்தது. கழுகுங்க இறைய கொத்தி திங்கிற மாதிரி பாருங்க, என் எதிரிலே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பயப்படாத, ராஜசேகரும் ரோஜாவும் கூட வந்திருக்காங்க. அந்த கழுகுகள் ஸ்னேகாவை கொத்தி திங்க வந்திருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன். நான் மந்திரத்தை சொல்லுங்கண்ணா. சொல்லி சொல்லி வாயெல்லாம் வலிக்குது, போதுங்க. சரியான ஆளியா பூதம் வர மாதிரி புகை வேற போட்டேன். கிச்சா, அவர் சொல்றபடி மந்திரத்தை சொல்லுப்பா. டாக்டர், மிஸ்டர் மகேஷ் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரா? டிஸ்சார்ஜ் ஆகல சார், ஓடி போயிட்டார். எவ்வளோ தடுத்தோம், அவர் கேட்கல. டாக்டர், இது மிஸ்டர் மகேஷோட போட்டோ. நான் அட்ரஸ் தேடி அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். வீடு பூட்டி இருந்தது. ஆஃபீஸ் போய் விசாரிச்சா 3 நாள் ஆஃபீஸ்க்கே வரலையாம். இந்த போட்டோ மட்டும் கொடுத்தாங்க. நாம நினைச்சிட்டு இருக்கிற கிரேனைட் மகேஷ் இவர் தான் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆமா, மகேஷ் எங்க போனாரு? ஸ்னேகான்னு ஒரு பொண்ணு வந்தா, இவரோட ஒய்ஃப்னு கையெழுத்து போட்டு அட்மிட் பண்ணுச்சு. இவர் என்னடான்னா, ஸ்னேகாவுக்கு கல்யாணம், நான் போயே தீரணும்னு அடம் பண்ணி போயிருக்காரு. ஸ்னேகாவுக்கு கல்யாணமா? எந்த ஸ்னேகா? யாருக்கு தெரியும் சார், இவர் தான் மாப்பிள்ளையா. ஒரே குழப்பமா இருக்கு. நான் நினைக்கிற ஸ்னேகாவா தான் இருக்கும். ஸ்னேகா மகேஷ். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். வெறுங்கையோட வாழ்த்து சொல்லக்கூடாது. உங்க கல்யாணத்தன்னைக்கு நான் மணமேடைக்கு வந்து பிரசன்டேஷன் கொடுத்து வாழ்த்து சொல்றேன். அதான் நல்லா இருக்கும். சரியா? எப்படியும் நீங்க எல்லாமே இந்த கல்யாணம் நடக்க போறது இல்ல. Your presence is a presentation in itself.
திருமதி ஸ்னேகா மகேஷ். எஸ், ஸ்னேகா வீட்டு கல்யாணம் இன்னைக்கு. அதை சொல்லியிருப்பாரு. நீங்க அவருக்கு கல்யாணம்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இல்ல சார், நான் தான் மாப்பிள்ள தாலி கட்ட போகணும்னு சொல்லிட்டு போனார் சார். கல்யாண மண்டபத்துல மகேஷால ஏதோ குழப்பம்னு நினைக்கிறேன். ஏதோ கலாட்டம் நடக்க போகுது. நான் போலீஸ் பாதுகாப்பு தரேன்னு சொல்லியிருந்தேன் டாக்டர். நான் உடனே கல்யாண மண்டபத்துக்கு போயாகணும். வரேன் டாக்டர். வாங்க. நடிச்சது போதும்மா. எங்க என் பையன்? கூப்பிட அவனை. என்ன நீங்களும் இவ்வளவு மாதிரியே? மகேஷ் எங்க இருக்காருன்னு எனக்கு எப்படி தெரியும்? யாரு உன்னை நான் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். வெட்டி பொலி போட்டுருவேன். எங்க என் பையன்? கூப்பிட அவனை. மகேஷ் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தானே தெரியணும். நீங்க தானே அவரை இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு மாத்துனீங்க. என்ன உளற? நான் ஒண்ணும் உளரல. நான் தெளிவா தான் பேசிட்டு இருக்கேன். ரோஜா, அன்னைக்கு கூட நான் போன்ல மகேஷை பத்தி உங்ககிட்ட விசாரிச்சப்போ நான் தான் அவரை ஒளிச்சு வச்சிருக்கேன் நீ தானே சொன்ன. ஐயோ, நான் அது ஒரு கோபத்துல சொன்னேன். மகேஷ் 3 நாளா காணோம். அவர் உன் கூட தான் இருக்காரு. அவருக்கு உனக்கு தான் கல்யாணம் எனக்கு தெரியும். எனக்கும் மகேஷ்க்கும் ரகசியமா கல்யாணமா? பிரமாதமான கற்பனை. சபாஷ். அது மட்டும் நிஜமா இருந்ததுன்னா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். மகேஷ், நீ கடைசியா எங்க பார்த்த? ஹாஸ்பிடல்ல. ஐயோ, மகேஷ்க்கு என்னாச்சு? என்னாச்சா? கிச்சா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லையே. ரோஜா, மகேஷ் கடிப்பட்டு அவர் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காருன்னு கிச்சா உன் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட சொல்லல. நான் இனிமே மகேஷை பார்க்க கூடாதுன்றதுக்காக நீ திட்டம் போட்டு மகேஷை இன்னொரு ஹாஸ்பிடலுக்கு மாத்தல. இல்ல இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. ஐயோ அம்மாடி ரோஜா, அன்னைக்கு கிச்சா இதை சொல்றதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு வந்தான் போல இருக்கு. நம்ம தான் எதுவும் பேச முடியாதபடி விரட்டி அடிச்சிட்டுமே. ஐயோ, இப்படி ஆளாளுக்கு என் புருஷன் உயிரோட விளையாடுறீங்களே. மகேஷ்க்கு என்னாச்சு சொல்லி தொலைய. அது வந்து ரோஜா, மகேஷ் யாரோ பாட்டிலால வயித்துல குத்திட்டாங்க. நான் தான் அவர் உயிரை காப்பாத்தி அவரை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணேன். போய் பொய் இல்ல ரோஜா, இதுதான் நிஜம். நாங்க நம்ப மாட்டோம். நீ நாடகம் போட. என் குழந்தை விஷயத்துல உங்ககிட்ட ஏமாந்ததுல இருந்து நீ சொல்ற எதையும் நான் நம்ப மாட்டேன். இங்க உனக்கும் மகேஷ்க்கும் தான் கல்யாணம். ஐயோ ரோஜா, இந்த கல்யாணம் எனக்கும் மகேஷ்க்கும் இல்ல, கிச்சாவுக்கும் பிரியாவுக்கும் தான். ஏமா ஸ்னேகா, உனக்கு என்ன புத்தி கித்தி கேட்டு போச்சா? அந்த பிரியா யாருன்னு தெரியுமா? பன்னீருடைய ஒய்ஃப். இன்னொருத்த பொண்டாட்டிக்கும் கிச்சாவுக்கும் நீ கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? இது அசிங்கமாவும் கேவலமாவும் உனக்கு தெரியல? பிரியா பன்னீரோட பொண்டாட்டின்றது எனக்கே இப்பதான் தெரியும். எங்கேயோ பெரிய தப்பு நடந்திருக்கு. கிச்சாவுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. உண்மை என்ன அவனுக்கு தெரிஞ்சதுன்னு அவன் மனசு உடைஞ்சு போயிடுவான். நான் என்ன பண்ண போறேனோ? நீ செய்யற காரியத்துக்கு தூக்க மாட்டிட்டு தொங்கு. அதான் பிராயச்சித்து. ரோஜா, அது எப்படி? உனக்கு எப்பவுமே செகண்ட் ஹேண்ட் புத்தி. மகேஷ் கல்யாணம் ஆனவர், அவரை கல்யாணம் பண்ணிக்கிறோம் நீ துடிக்கிற. பிரியா கல்யாணம் ஆனவர், அவளை கிச்சாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இந்த பாடுபடுற. கல்யாணம் ஆனவங்களே கட்பத்தி பாம்பா சுத்திட்டு இருக்கியே, வெக்கமல்ல உனக்கு? இந்த பழக்கத்தை எப்பதான் விட போறேன்? போத நிறுத்து ரோஜா, வார்த்தை அளந்து பேசு. இன்னைக்கு நான் மகேஷ் பின்னால சுத்திட்டு இருக்கிறது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா இதுக்கெல்லாம் அஸ்திவாரம் போட்டவரே மகேஷ் தான். ஒரு காலத்துல அவர் என்ன விடாம என் பின்னாலே சுத்திட்டு இருந்தாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோ. ரோஷத்துக்கு ஒண்ணும் குறைச்சதில்ல. இவ்வளவு ரோஷம் இருக்கிற நீ மானம் கெட்டு போய் ஏன் புருஷன் பேரை ஏடி பத்திரிகையில போட்ட? நான் இப்ப வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்ததான். பத்திரிகையில மகேஷ் பேரை போட்டதுக்காக நீ மணமேடைக்கு வந்து பகிரங்கமா எல்லாரும் முன்னாடியே என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்ல, நீ எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கே என் மகேஷ், அவரை மணமேடையில என்கிட்ட ஒப்படைக்கணும். ஐயோ ரோஜா, நான் ஏற்கனவே இங்க நெருப்புல வந்துட்டு இருக்கேன். நீ வேற வந்து கொல்லிக்கட்டையை சொருகாத. சத்தியமா சொல்றேன் ரோஜா, மகேஷ் இங்க இல்ல. அவர் ஹாஸ்பிடல்ல தான் இருக்காரு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ நேரா ஹாஸ்பிடலுக்கு போ, அங்கே விசாரிச்சுக்கோ. ஏன் என்ன அங்க அனுப்பிட்டு நீங்க நைசா மகேஷ் கையில தாலி கட்டிக்கலாம் நினைக்கிறியா? ரோஜா, நிஜமா தான் சொல்றேன், மகேஷ் இங்க இல்ல ரோஜா. நான் உன்னை நம்ப மாட்டேன். இங்க பார், நான் மணமேடையில காத்துட்டு இருக்கேன். அங்க வந்து மன்னிப்பு கேட்டு மகேஷை என்கிட்ட ஒப்படைக்கணும். இல்ல கொலை விடுவீங்க. மாமா வாங்க மாமா, என்ன நடக்குதுன்னு பாத்துடலாம். கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சரிங்க சார்.
ஆபரேஷன் பேப்பர்ல சைன் பண்ணிருக்காங்க. அப்புறம் தான் ஆபரேஷனே நடந்துச்சு. அவங்க மட்டும் காப்பாத்தலைன்னா உங்க உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும். டாக்டர் என் புருஷன் உயிரை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அழுதாங்க. உங்க மேல ரொம்ப பாசம் உள்ள மனைவி சார். அப்படி ஒரு மனைவி கிடைக்க நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் சார். ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் போங்க ப்ளீஸ். சரிங்க சார். யாரு? நான் தாமா சொக்கலிங்கம், கதவை தர. ஸ்னேகா, முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சுமா. ஸ்னேகா, பிரியா இங்க. ஸ்னேகா, ஏமா அழற? அந்த ரோஜாவும் ராஜசேகரும் ஒன்று மிரட்டினாங்களா? கல்யாணத்தை நிறுத்திடுவோன்னு பயமுறுத்துனாங்களா? ஸ்னேகா, நீ பயப்படாத. யாரு தடுத்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும். நடந்தே தீரும். என்னாச்சு ஸ்னேகா? கிச்சா, என்ன மன்னிச்சிரு கிச்சா. இந்த கல்யாணம் நடக்காது. ஸ்னேகா, நம்ம மோசம் போயிட்டோம் கிச்சா. அந்த பிரியா நம்மள ஏமாத்திட்டு போயிட்டா. நீ என்ன சொல்ற? ஆமா கிச்சா, அந்த பிரியா ஓடி போயிட்டா. இங்க பாரு, லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிருக்கா. அவ ஏற்கனவே கல்யாணம் ஆனவளாம் கிச்சா. அவ பன்னீரோட பொண்டாட்டியா. பிரியா பன்னீரோட பொண்டாட்டியா? ஸ்னேகா என்ன சொல்ற? நிஜமா தான் சொல்றேன். என்ன மன்னிச்சிரு கிச்சா. இந்த கல்யாணம் நின்னுடுது. நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுபடிதான் நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு உள் மனசு உன்கிட்ட பல தடவை சொல்லிருக்கு. நீ அதை திருப்பி திருப்பி சொல்லிட்ட. உன் வாய் முகூர்த்தம் அது இப்ப பலிச்செடுத்து. இந்த கல்யாணம் நின்று போயிடுது கிச்சா. நின்று போயிடுது. உன் கழுத்துல இருக்கிற மாலையை கட்டி வீசிடு. கீழே போய் கல்யாணத்தை நிறுத்திடு. இதனால உனக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானத்துக்கும் தலைக்குனிவுக்கும் என்ன மன்னிச்சிரு கிச்சா. என்ன மன்னிச்சு. உங்க வயிற்றுல 18 தையல் போட்டிருக்கு. நீங்க எழுந்து நடமாடினா தையல்லாம் பிரிஞ்சிடும். வண்டி ஏதாவது ஜவுளிக்கடை பக்கம் பார்த்து நிறுத்துங்க ப்ளீஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிங்க சார்.
சொல்லாட்டியும் நான் கல்யாண மாப்பிள்ள தான். இன்னைக்கு எனக்கு கல்யாணம். மூஞ்சில தாடி இருக்கு சார். போற வழியில ஒரு சலூனை பார்த்து நிறுத்துங்க, அங்க ஷேவ் பண்ணிக்கிறேன். ஓகே சார். போலாம். ஸ்னேகா, விளையாடுற நீ சத்திரம் பார்த்து பத்திரிக்கை அடிச்சு ஊரை கூட்டி உட்கார வச்சிருக்கேன். எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு என் முகத்துல நானே கறி பூசிக்க தயாராது. நான் மாலையை கட்ட மாட்டேன், கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன். இந்த கல்யாணம் நடந்தாகணும், எப்படியாவது நடந்தாகணும். நான் உயிரை விட்டுருவேன். ஐயோ கிச்சா, என்னடா இது? என் நிலைமை புரிஞ்சுட்டு பேசுடா. முடியாது. நான் கல்யாணம் வேணும்னு உன்கிட்ட கேட்டேனா? சாமியார் மாதிரி சிவனேன்னு இருந்தேன். என்ன பேசி பேசி கரைச்சு என் மனசுல கல்யாண ஆசையை வளர்த்தேன். சும்மா இருந்தவன சீட்டி விட்டேன். இப்ப என் மனசுல கல்யாண ஆசை கோய்ந்து விட்டு எரியுது. எனக்கு கல்யாணம் வேணும், குடும்பம் வேணும், புள்ள குட்டி வேணும். இந்த கல்யாணம் நடக்கணும். இல்ல கிச்சா, இது சாத்தியம் இல்ல. எத்தனை முறை இந்த கல்யாணம் நடக்குமான்னு கேட்டேன். எது நடந்தாலும் நான் பொறுப்புன்னு சத்தியம் பண்ணல. அந்த சத்தியத்தை இப்ப நிறைவேற்றி காட்டு. எப்படி கிச்சா நிறைவேற்ற சொல்ற? எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? யாரு பொண்ணு? நீதான் பொண்ணு. ஆமா, ஏன் உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்கூடாதா? அது ஒரு காலம் நடக்காது. ஏன் நடக்காது? இந்த கல்யாணம் நடந்தாகணும். கிச்சாவுக்கு அறிவில்லையா, அழகு இல்லையா, படிப்பு இல்லையா? அவனுக்கு என்ன குறைச்சல்? ஏன் நடக்காது? சார், முட்டாள்தனமா பேசாதீங்க சார். நான் மகேஷோட பொண்டாட்டி. அந்த காலம் பூரா நீதான் பைத்தியக்கார மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் ஒரு நாள் கூட அதை பத்தி சொன்னதில்லை. அவர் சொல்லலைனாலும் அதுதான் நிஜம். நான் மானசீகமா மகேஷோட பொண்டாட்டியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் வயித்துல அவரோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. ஏண்டா, ஒரு கர்ப்பஸ்திரீ கல்யாணம் பண்ணிக்க போறியா நீ? கேவலமா இல்ல உனக்கு? மனசாட்சியில உனக்கு? எந்த பாவமும் பண்ணாத என்ன மாலையோட எல்லார் முன்னாடியும் தலைகுனிய நிக்க வச்சு அவமானப்படுத்துறியே. உனக்கு மனசாட்சி இருக்கா? நான் தப்பு பண்ணிருக்கேன். நானும் தப்பு பண்றேன். வா. கைய விடா. சத்தியமா நான் வரமாட்டேன். நீ இது வரைக்கும் பண்ண சத்தியத்தை காப்பாத்ததான் உன்னை கூப்பிடுறேன். அதுக்குள்ள புதுசா இன்னொரு சத்தியம் பண்றியா நீ? கிச்சா, கிச்சா, ப்ளீஸ் கிச்சா. நான் இது வரைக்கும் உனக்கு 1000 சத்தியம் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஏன் தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நீ வேணா அந்த 4 அரை அரைஞ்சிரு கிச்சா. ஆனா தயவு செஞ்சு கல்யாணம் படிக்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்தாத. என்னால முடியாது. இவ்வளவு சுயநலமா இருக்காத கிச்சா. இத்தனை நாள மனுஷனா இருந்த நீ வெறும் ஒரு கல்யாணத்துக்காக, கேவல உடம்பு சுகத்துக்காக மிருகமா மாறாத. ஸ்னேகா, என்ன பேசுற நீ? சுயநலத்துக்காக மனுஷங்க மாற தேவையில்லை. ஆனா மனிதாபிமானத்துக்காக மனுஷங்க மாறலாம். அதுல எந்த தப்பும் இல்லை. உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு உன்கிட்டயோ இந்த ஊர் உலகத்துக்கோ மகேஷ் எந்த காலகட்டத்திலையும் சொல்ல போறதில்ல. நீ நிகழ்காலத்தை நினைச்சு அழுதுகிட்டு இருக்க, நாங்க உன் எதிர்காலத்தை நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். உன் வயித்துல வளர்ற குழந்தையோட எதிர்காலம் தான் என்ன? இதுக்கு பதில் சொல்லு. இந்த விஷயத்துல நாங்க சுயநலமா இல்ல, நீ தான் சுயநலவாதியா இருக்க. உன் சந்தோஷம், உன் காதலுக்காக ஒரு பக்கம் உன் குழந்தைய நீ அனாதை ஆக்கிட்டு இருக்க, மறுபக்கம் கிச்சாவோட கல்யாணத்தை நிறுத்துற, அவனை நீ அசிங்கப்படுத்துற. உன் சுயநலத்தை கொஞ்சம் விட்டு கொடுமா. உன் குழந்தைக்கும் கிச்சாவுக்கும் பதில் சொல்ல வேண்டிய மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் உனக்கு இருக்கு. எது நடந்தாலும் இந்த கல்யாணம் நிக்காதுன்னு நீ சொன்ன வார்த்தை சத்தியம்னா மணமேடைக்கு போ. மணப்பெண்ணா உட்காரு. கிச்சா கொடுக்கிற தாலியை வாங்கிக்க. மாட்டேன், மாட்டேன். நான் பிரியாவை நம்பிதான் கிச்சாவுக்கு சத்தியம் பண்ணினேன். அதுக்காக நான் பலிகடை ஆக முடியாது. அப்போ உன்னை நம்பின கிச்சா மட்டும் பலிகடை ஆகலாமா? சனப்பரிஷதுர்காணி விஸ்வானாவே வசந்தம் துரிதாத்யக்னி ஸ்வாஹா. நம்ம சீதா, பொண்ணை கூட்டிட்டு வாமா. கல்யாணமே வேண்டாம்னு இருந்தவனை கரைச்சி அவனை சம்மதிக்க வச்சுட்ட. அவன் நாட்டுக்கு சாகலாமா? உன்னை நம்பி இருந்தவனுக்கு நீ கொடுக்குற பரிசு துரோகமா? நல்ல குடும்பத்துல பிறந்தவ தானே நீ. கதவு தரங்க, கொஞ்சம் கதவு தரங்க. மாப்பிள்ளை பொண்ணு என்ன பண்றீங்க? ஐயர் கூப்பிடுறாரு. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. மணப்பொண்ணு ரெடி ஆகிட்டு இருக்காங்க, வந்துடுறோம். ஸ்னேகா, வா. எல்லாரும் வெயிட் பண்றாங்க. மாட்டேன் கிச்சா, நான் வரமாட்டேன். வயித்துல மகேஷோட குழந்தை, கழுத்துல நீ கட்ட தாலியா? என்னால 2 வேஷம் போட முடியாது. நான் வரமாட்டேன். ஸ்னேகா, உன் வயித்துல இருக்க குழந்தைக்கு அப்பாவாக நான் தயார்.
பிச்சை போடுறது உனக்கு வேணா பெருந்தன்மையா இருக்கலாம்டா. ஆனா எனக்கு பிச்சை வாங்குறது அதுவும் இந்த விஷயத்துல அப்படிங்கும் கேவலம். பரவாயில்ல, சந்தோஷமோ துக்கமோ அவமானமா அசிங்கமோ 2 பேரும் சேர்ந்தே பகிர்ந்துக்குவோம். ஸ்னேகா சார் பாருங்க சார் அவனை. பொறுமையா இருக்குச்சா, டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல, இந்த கல்யாணம் நடக்காது. கிச்சாவின் கழுத்துல நான் தாலி கட்ட